தங்கமயிலின் தீபா வெள்ளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. வணக்கம். செய்திச் சுருக்கம். மாவோயிஸ்டுகளின் இருள் சூழ்ந்த இடங்களில் மகிழ்ச்சி தீபம் ஒளிருது. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி இந்தியருக்கு பெருமை. மனதின் குரல் ரேடியோ நிகழ்ச்சியின் 127வது பதிப்பில் பிரதமர் மோடி உரையாற்றும் போது சத் திருவிழா ஒவ்வொரு சமூகத்தையும் ஒருங்கிணைக்கிறது, இந்தியாவின் சமூக ஒற்றுமைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என கூறினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு மக்களிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த முறை பண்டிகைகளின் போது சுதேசி பொருட்களை மக்கள் அதிகளவில் வாங்கியிருக்கிறார்கள். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஒவ்வொரு இந்தியரையும் பெருமையடைய செய்திருக்கிறது. ஒரு காலத்தில் மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளால் இருள் சூழ்ந்திருந்த இடங்களில் கூட இப்போது மகிழ்ச்சி என்னும் தீபம் ஒளிர்கிறது. மாவோயிஸ்ட் பயங்கரவாதிகளை முற்றிலும் அழிக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பம். காரணம், குழந்தைகளின் எதிர்காலத்தை அது ஆபத்தில் ஆழ்த்தியது. தாவரங்கள், மரங்களின் சிறப்பே அது எந்த இடமாக இருந்தாலும் அனைத்து உயிரினங்களின் நன்மைக்கு உதவியாக இருக்கின்றன. எனவே நாம் எங்கு வசித்தாலும் அங்கே கண்டிப்பாக மரக்கன்றுகளை நட வேண்டும். தாயின் பெயரால் ஓர் மரம் இயக்கத்தை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும். வரும் 31ஆம் தேதி சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்த நாள் கொண்டாடப்பட உள்ளது. அவர் நவீன இந்தியாவின் மிகச்சிறந்த அறிவாளிகளில் ஒருவர். இந்தியாவை ஒருங்கிணைக்க பல முயற்சிகள் செய்தவர். அவரது பிறந்த நாளில் நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒற்றுமை மாரத்தான் போட்டியில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். பழனிசாமி சொல்வதெல்லாம் புழுகு முட்டைகள் தான். முதல்வர் ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கூறியிருப்பதாவது: நெல் மூட்டைகள் கொள்முதல் குறித்து எதிர்க்கட்சித் தலைவரும் அவரது கட்சியினரும் சொன்னவையெல்லாம் புழுகு முட்டைகள் தான் என்பதை திராவிட மாடல் அரசின் தொடர் செயல்பாடுகள் நிரூபித்துவிட்டன. பொய்களையும் அவதூறுகளையும் புறம் தள்ளி நாம் தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டே இருப்போம். அத்துடன் ஜனநாயகம் வழங்கியுள்ள மக்களின் அடிப்படை உரிமையான வாக்குரிமையை பாதுகாக்க வேண்டிய பெருங்கடமையும் பொறுப்பும் திமுகவுக்கு உள்ளது. சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை தமிழகத்தில் அடுத்த வாரத்தில் நடைமுறைப்படுத்தப் போவதாக இந்திய தலைமை தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் 65 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் வாக்குரிமையை இதே சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலம் தேர்தல் கமிஷன் பறித்திருப்பதை சுட்டிக்காட்டி, தமிழகத்திலும் அதே குறுக்கு வழியை பின்பற்ற மத்திய பாரதிய ஜனதா அரசு தனது கைப்பாவையான தேர்தல் கமிஷனை பயன்படுத்த முயற்சிக்கிறது என்பதை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றன. பட்டியல் இனத்தவர், சிறுபான்மையினர், பெண்கள் உள்ளிட்டவர்களின் பெயர்களை சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தின் மூலமாக வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டால் பாரதிய ஜனதாவும் அதன் கூட்டாளியான அதிமுகவும் வெற்றி பெற்று விடலாம் என கணக்கு போடுகிறார்கள். அதாவது, நேரடியாக தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கும் வலிமை இல்லாதவர்கள் மக்களின் வாக்குரிமையை பறித்துவிட்டு வெற்றி பெறலாம் என போடுகின்ற கணக்கு என்பது தமிழகத்தை பொறுத்தவரை தப்பு கணக்காகத்தான் ஆகும். மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி செயல்பாட்டை கண்காணித்து திமுகவினர் கடமையாற்ற வேண்டும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் மக்களின் உரிமைகளை திமுகவினரும் தோழமை கட்சியினரும் காக்க வேண்டும் என ஸ்டாலின் கடிதத்தில் கூறியுள்ளார். பொதுவாக இடதுசாரிகள் புதிய கல்விக் கொள்கையில் எதிர்மறையான விமர்சனங்களை கொண்டிருக்கிறார்கள். கேரள மாநில அரசு அதனை முழுமையாக விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு ஏற்றுக்கொண்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, அவங்க சகாதானே அவர்களே ஏற்றுட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாடு ஏற்றுக்கிறது என்ன தயக்கம்னு கேட்கிறாரு. தமிழ்நாடு பிறருக்கு முன்னோடியாகத்தான் இருந்திருக்கிறது, வழிகாட்டியாக இருந்திருக்கிறது, முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. இதிலும் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாகத்தான் விளங்குகிறது. எஸ்ஐஆர் என்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் அந்த ரிவிஷன், சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடும் அதன் தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் நிலைப்பாடும். நேற்று நான் அந்த வேண்டுகோளை வைத்து ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறேன். என்ன வேண்டுகோள் என்றால், உடனடியாக தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை மாண்புமிகு முதல்வர் கூட்ட வேண்டும். அதிமுக, திமுக தலைமையிலான அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஓரணியில் திரண்டு நின்று இந்த எஸ்ஐஆர் என்கிற நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும். இதனை எதிர்த்து திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் வழக்கு தொடுத்திருக்கிறோம். வழக்கு நிலுவையிலே இருக்கிற போது அதனை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவது ஏற்புடையதல்ல. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள்
விரைந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் நாங்கள் மிகவும் உறுதிப்பாட்டோடு இருக்கிறோம் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத பாஜக உள்ளிட்ட சங் பரிவார்கள் இந்த அவதூறுகளை பரப்புகிறார்கள், விமர்சனங்களை பரப்புகிறார்கள், எங்களை குறிவைத்து அரசியல் செய்கிறார்கள். எப்படியாவது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்திவிட வேண்டும் என்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஏமாந்து போவார்கள். அதற்கு ஒருபோதும் திமுக தலைமையிலான கூட்டணி இடம் கொடுக்காது. அது தேர்தல் முடிவுக்கு பின்னர். பாஜக இன்னும் கூட்டணியை அமைக்கவில்லை, போராடி கொண்டிருக்கிறது. அதிமுகவே பாஜகவோடு நீடிக்குமா என்பது கேள்விக்குறிதான். திமுக கூட்டணியை எதிர்ப்பதற்கு ஒரு அணியாகவே திரளவில்லை, உதிரிகளாகத்தான் சிதறி கிடக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள். எனவே திமுக கூட்டணிக்கு தாவேகா உள்ளிட்ட கட்சிகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. சினிமா விமர்சகர் ஸ்டாலின் பழனிசாமி கடும் தாக்கு. அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நாற்று நட்ட கைகளில் மழையில் நனைந்து முளைத்திருந்த நெல்லை பிடித்தபோது விவசாயிகளின் விவரிக்க முடியாத வேதனையை உணர்ந்தேன். ஆனால் இந்த நெல்லை பிடிக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலினின் கை படக்குழுவினரின் கைகளை பற்றி கொண்டிருக்கிறது. ஜெய் பீம் முதல் கூலி பைசன் வரை சினிமாக்களை பார்க்க, ரசிக்க, கருத்து தெரிவிக்கத்தான் இன்றைய முதல்வருக்கு நேரம் இருக்கிறது. திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான திரைப்பட குழுவினரை பாராட்டுவதிலோ எந்த தவறும் இல்லை. ஆனால் தான் எதற்கு முதல்வரானோம் என்பதையே மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சகராக மாறிவிட்டார் என்பதுதான் கவலை அளிக்கிறது. ஜெய்பீம் படம் பார்த்து உள்ளம் உருகி போனவர் தன் ஆட்சியில் தொடர்கதையாக உள்ள அஜித்குமார் போன்ற லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா? தென் தமிழகம் மழையில் மிதந்த போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு டெல்லி பறந்தவர்தானே நீங்கள். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி திரைப்படம் பார்த்தவர்தானே நீங்கள். அதே போலத்தான் இப்போதும் மழையால் நெல் முளைத்து போய் தாங்கள் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்கள் பற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை 31 பேர் பருவமழையால் இறந்திருக்க மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்கான உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க நேரம் இருந்ததா? அது சரி, விவசாயிகளை, ஏழை எளிய மக்களை பார்க்க, அவர்களின் வேதனைகளை கேட்டறிய உங்களுக்கு நேரம் இருக்காதுதான். விவசாயிகளின், மக்களின் கண்ணீரை உணராத இந்த குடும்ப மன்னராட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்த போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என பழனிசாமி கூறியுள்ளார். சீக்கிரமா வருது மோந்தா புயல். மழை ஊற்றப் போகும் மாவட்டங்கள். மஞ்சள், ஆரஞ்சு அலர்ட் லிஸ்ட். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியது. இன்று ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக வலுவடைந்து நாளை புயலாக மாறும். 28ஆம் தேதி தீவிர புயலாக மாறி கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று மாலை 5:30 மணியளவில் அது புயலாக மாறக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. இந்த புயலுக்கு மோந்தா என்று பெயரிடப்பட்டுள்ளது. அது நாளை தீவிர புயலாக மாறி 28ஆம் தேதி இரவில் ஆந்திராவின் காக்கிநாடா பகுதியில் கரையை கடக்கும். அப்போது மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழகம், புதுச்சேரியில் 28ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை ஆகிய 11 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை திருவள்ளூர், சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி ராணிப்பேட்டை, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. 29ஆம் தேதி முதல் நவம்பர் 1 வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மோந்தா புயலை முன்னிட்டு தமிழக துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், எண்ணூர், காட்டுப்பள்ளி, பாம்பன், தூத்துக்குடி, புதுச்சேரி, காரைக்கால் துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. போடியில் 24 கிலோ கஞ்சா சிக்கியது. தேனி மாவட்டம் போடியில் கஞ்சா விற்பனை அதிகரித்ததாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. ரோந்து சென்ற போலீசார் சாலை காளியம்மன் கோவில் வீதியில் டாஸ்மாக் அருகே சந்தேகப்படும்படி இருந்த பெண் உட்பட 5 பேரை பிடித்து விசாரித்தனர். சோதனை செய்ததில் அவர்கள் வைத்திருந்த பையில் 24 கிலோ கஞ்சா சிக்கியது.
அவர்கள் பெரியகுளம் தங்கபாண்டி, உசிலம்பட்டி உக்கிரபாண்டி, இந்திராணி என்பது தெரிந்தது. 17 வயது சிறுவன் ஒருவனையும் பிடித்து விசாரித்து வருகின்றனர். கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். கஞ்சா விற்பனையில் தொடர்புடைய மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். கனமழைக்கு சென்னை தாங்குமா? மேயர் பிரியா சொன்ன பதில். மிக்ஜாம் சீன் மறுபடியுமா? சென்னையில் செய்யப்பட்டுள்ள மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து வடசென்னையின் பல பகுதிகளில் அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா ஆய்வு செய்தனர். 15 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்தால் பிரச்சனை இல்லை, மிக்ஜாம் போல மழை பெய்தால் சிக்கல்தான் என்றார். சென்னை மாநகராட்சி சார்பாக பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த தீபாவளி அன்றும் மறுநாளும் பெய்திருக்கக்கூடிய மழையில் 6 சென்டிமீட்டர் மழை வந்து ஆவரேஜாக சென்னை மாநகராட்சி முற்றிலுமாக பதிவாகியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மண்டலம் வாரியாக ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும், மாமன்ற உறுப்பினர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தொடர்ந்து ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு தாழ்வான பகுதியிலும் நேரடியாக சென்று அந்தந்த பகுதியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு மண்டலம் 5 துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்டு கல்யாணபுரம் பள்ளம் மற்றும் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் ஆய்வினை மேற்கொண்டிருக்கோம். தொடர்ந்து இன்றைக்கு 3வது நாளாக இந்த பகுதிகளை ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மண்டலம் 5க்கு உட்பட்டு மிகவும் தாழ்வான பகுதியாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேலாக குடும்பத்தினர்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். இந்த ஆய்வின் பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களும், மற்ற வட்டார துணை ஆணையர் ரவி சார் அவர்களும், மண்டல குழு தலைவர் அண்ணன் ஸ்ரீராமுலு அவர்களும் உட்பட மாமன்ற உறுப்பினர் அனைவருமே இதில் பங்கேற்றனர். இந்த உட்வாஸ் பகுதி பார்த்திங்கன்னா முற்றிலுமாக கெனால் பகுதியை ஒட்டியுள்ள குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது. இந்த பி கெனால் வந்து இந்த பகுதிகளில் இருக்குது. இந்த பி கெனால் இது மட்டும் இல்லாத ஓட்டேரி நாலா வந்து இதோட ஜாயிண்ட் ஆகுது. ஓட்டேரி நாலா பார்த்திங்கன்னா அம்பத்தூர் பகுதி, கொளத்தூர் பகுதி, திருவிகா நகர் பகுதி, இந்த மாதிரி பகுதிகள் தண்ணி அனைத்துமே வந்து ஓட்டேரி நாலா மூலியமாக பி கெனாலில் தான் வந்து இணைகிறது. அதனால் இன்றைக்கு இந்த பி கெனால் ஆய்வினை மேற்கொண்டோம். கிட்டத்தட்ட 1.2 கிலோமீட்டர் நீளத்துக்கு வந்து மாநகராட்சி சார்பாக வந்து இந்த டீசல்டிங் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது. அந்த பணியினை இன்னைக்கு ஆய்வினை மேற்கொண்டிருக்கும். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களால் ஓட்டேரி நாலாக்கு உட்பட்ட பகுதியும், அதேபோல் விருகம்பாக்கம் கெனால் பகுதியும், அதேபோல் சவுத்தில் இருக்கக்கூடிய வீராங்கல் ஓட்டை பகுதியும் வந்து WRI துறைமுகமிருந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியிடம் வகைப்பாடுக்கு மாற்றியிருக்கிறது. மாநகராட்சி சார்பாக அந்தந்த கெனால் பகுதிகளும் வந்து டீசல் பணிகள் வந்து துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெறுகிறது. பாட்ஹோல்ஸ் எத்தனை இருக்குன்றதை கணக்கு எடுத்திருக்கோம். 2000 பகுதிகளில் வந்து அந்த மாதிரி பாட்ஹோல்ஸ் கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்டு வாரியாக வந்து அந்த நாளுக்கே வந்து அந்த பேட்ச் ஒர்க் வந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வந்து கிட்டத்தட்ட 206 பகுதிகளில் வந்து லோ லைன் ஏரியான்னு கண்டறிந்து 100 HP கொண்ட மோட்டார் வந்து பொருத்தப்பட்டிருக்கிறது.